நீ பாட்டுல படபடன்னு பேசி சமாளிச்சிட்ட. இல்லைன்னா இந்த பையன் இன்னைக்கு தனியா கச்சேரி வச்சிருப்பான். என்னத்த இது? நித்திய கண்டம் பூர்ண ஆயுசா இருக்கு. இவ்வளவு ஒவ்வொரு நாளும் காலேஜ் அனுப்புறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடும் போல இருக்கு. ஆமாம்மா, நேத்து ஒரு நாள் எப்படியோ சுப்பையானேட்டே கெஞ்சி கூத்தாடி சமாளிச்சிட்டேன். அதுல இவ டீ கடையில நின்று மாட்டிக்கிட்டா. அதை சமாளிச்சுட்டு வந்ததே போதும் போதும் ஆயிப்போச்சு. இப்ப சக்தி வந்து வேற காலங்காத்தாலே ஆரம்பிச்சிட்டான். இவ காலேஜுக்கு போறத நினைச்சாலே ஆயுசு பாதி குறைஞ்சிரும் போல. அம்மா, அப்ப நான் இன்னைக்கு காலேஜ்க்கு போக முடியாதாமா? அது அந்த ஆண்டவன் கையில தான் இருக்கு. என்னம்மா இப்படி சொல்ற? அவங்களும் என்ன பண்ணுவாங்க பூங்கொடி? அவங்களால முடிஞ்ச வரைக்கும் போராடுறாங்க. அதுக்குள்ள எவ்வளவு தடங்கள் வருத நீயே பாக்குறல்ல. ரஞ்சிதா, ஏ ரஞ்சிதா, சொல்லுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கவ? இந்த வரேங்க. சீக்கிரம் வா. சொல்லல, இந்த அவங்க அப்பா கூப்பிட்டாரு பாரு. என்ன இடியை தூக்கி தலையில போட போறாருன்னு தெரியல. என்னங்க? நான் மெல்லுக்கு போறேன். நீ என்ன பண்ற? மதியான சாப்பாடை வெட்டிக்கிட்ட கொடுத்து விட்டுரு. பெரியவனே, மத்த வேலையில நீ பாத்துக்க. நான் போயிட்டு வந்துடுறேன். ஐயா, உள்ள வரலாங்களா? வாங்க பூசாரி, வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. வணக்கம் சிவசாமி ஐயா. வணக்கம் வணக்கம், உட்காருங்க. ஐயா, நீங்க எப்படி இருக்கீங்க ஐயா? போ. அதுக்கு என்ன, நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நமக்கு என்னய்யா, கோயில் பூஜை சாமின்னு அப்படியே போயிட்டு இருக்குங்க ஐயா. என்ன காலையிலே வந்திருக்கீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமாங்க ஐயா, நம்ம கோயில்ல வேலை செய்வாங்கல்ல பார்வதி அம்மா. ஆமா. அவங்க 2 நாளா வேலைக்கு வரல. ஏன்? ஒன்றும் இல்லை, அவங்க சம்பளம் ஏற்றி கேட்டாங்களாம். நம்ம கணக்கு புள்ள இல்லைன்னு சொல்லிட்டாராம். கோயில் எல்லாம் அப்படியே குப்பை குளமா கிடக்குங்க ஐயா. தர்மகர்த்தா ஐயா, நீங்க தான். என்ன பூசாரி இது? அந்த அம்மா என்ன லட்ச ரூபாய் ஏத்தி கேட்ட போகுது? 100 1000 ஏத்தி கேட்டா அது கொடுத்துட வேண்டியதானே? அதை தர்மகர்த்தா ஐயா நீங்க தான் முடிவு பண்ணணும். அதுக்கு கோயில குப்பையா போட்டு வைக்க முடியும்? சரி, நான் கணக்கு பிள்ளைகிட்ட பேசுறேன். சம்பளம் ஜாஸ்தி போட்டு தரேன்னு சொல்லி அந்த அம்மா பார்வதியை வந்து வேலை பார்க்க சொல்லுங்க. நன்றிங்க, நான் கிளம்புறேங்க. போயிட்டு வாங்க. ஐயா, ஒரு நிமிஷம். என்னங்க, நான் ஒன்னு சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டேல, சொல்லு. இல்லங்க, எதுக்கு சம்பளத்தை ஜாஸ்தியா கொடுக்கணும்? ஜாஸ்தி கொடுக்கலன்னா உங்க அப்பத்தாலா வந்து கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணுவா? இல்லங்க, எதுக்கு தேவையில்லாம செலவு பண்ணிக்கிட்டு? நம்ம வீட்லயே ஆள் இருக்குல்ல. என்ன சொல்ற? ஆமாங்க, இதோ இவ வீட்ல தின்னுட்டு தின்னுட்டு சும்மா தானே இருக்கா. உடம்புல நிறைய கொழுப்பு ஏறி போச்சு. அதனால தானே அங்க போறேன் இங்க போறேன்னு திரியிறா. நானும் ஏதோ பொம்பளை பிள்ளைன்னு நினைச்சு பாவன் விட்டதுக்கு இவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா டீ கடையில போய் நிப்பா. இவ கேக்குறதெல்லாம் நான் செஞ்சு கொடுக்கறேன் பாருங்க. அதாங்க நான் பண்ண தப்பு. ஏங்க, உங்களை மாதிரி நானும் கண்டிப்போட இருந்திருந்தா அது வேணும் இது வேணும்னு கேட்டிருக்க மாட்டால. போனா போதுன்னு விட்டேன் பாருங்க. அதான் எனக்கு அதை செய்ய இதை செய்யன்னு வந்து கேட்டுக்கிட்டு திமிரா வந்து நிக்கிறா. எதுக்குங்க தேவையில்லாம வேலைக்காரவங்களாம் போட்டுக்கிட்டு? இவளே பெருக்கி கூட்டி கோயில்ல கோலம் போட்டு வரட்டும். ஒரு வாசகம்னாலும் திருவாசகம்னு சொல்லுவாங்கல்ல, அது இதுதான். உன் வாழ்க்கையிலே இன்னைக்கு தான் முதல் நாளா உன் வாயை திறந்து நல்ல வார்த்தையா பேசியிருக்க. இப்போவாது உன் மரமண்டைக்கு புத்தி வந்து தொலைஞ்சே, அது வரைக்கும் சந்தோஷம். நிஜமாவே இப்பதாங்க எனக்கு புரியுது. பொம்பளை பிள்ளைங்களை கண்டிச்சுதான் வளர்க்கணும்.
அதுங்க இஷ்டத்துக்கு விட்டோம்னா மனசுக்கு பிடிச்சதெல்லாம் கேட்க தானே செய்யுங்க. நீங்க அவளை கோயில்ல போய் 3 வேளை பெருக்க சொல்லுங்க. அப்பதான் அவ சரிப்பட்டு வருவா. நீ சொல்றது சரிதான். ஆனா அதுக்காக இவ்வளவு கோயிலுக்கு அனுப்ப முடியாது. இதே சாக்குன்னு இப்ப டவுனுக்கு போய் டீ கடை முன்னால நிப்பா. வேணாம் வேணாம், எக்ஸ்ட்ரா 1000-2000 செலவானாலும் பரவாயில்ல. அந்த பார்வதி அம்மாவே வந்து வேலை பார்க்கட்டும். என்னங்க? என்ன சொல்லு? நான் இவளுக்காக மட்டும் சொல்லலைங்க, நம்ம பசங்களுக்காக வந்தே சொல்றேன். என்ன இருந்தாலும் இவ இன்னொருத்தி வீட்டுக்கு வாழ போறவ. இருக்கிறது வரைக்கும் அவளை பார்த்துக்கிட்டா போதும். ஆனா நம்ம பசங்க தானங்க நம்ம சொத்தே. என்னதான் இருந்தாலும் நம்ம பிள்ளைங்க தானுங்க நமக்கு உசுரு. அத்தை, பிள்ளைக்கு கெட்டது நடக்கிறது மாதிரி உங்களுக்கு ஒரு கனவு வந்துச்சுலங்க. இந்த வீட்ல இருந்து ஒரு ஆள் போய் கோயில போய் சுத்தம் பண்ணா நம்மளையும் ஏதோ பரிகாரம் பண்ணது மாதிரி இருக்கும்ல. எந்த கெட்ட தோசை வந்தாலும் சீக்கிரம் ஒளிஞ்சிரும்ல. நம்ம பிள்ளைங்களுக்காக தாங்க சொன்னேன். வேணாட்டி விட்டுருங்க, எனக்கு எதுக்கு வம்பு. அப்புறம் என்ன, நம்ம பார்வதி அம்மாவையே வச்சு கோயில சுத்தம் பண்ணிக்கிருவோம். எதுக்கு எதுக்குன்னு கேக்குறேன். அதை விட அவளுக்கு முக்கியமான வேலை என்ன இருக்கு? அதானே. தின்னுட்டு போய் கோயில் மாதிரி தெரியல. 3 வேளையும் கோயில போய் சுத்தம் பண்ணிட்டோம். கோயில தான் அன்னதானம் போடுறோம்ல, 3 வேளையும் அங்கேயே சாப்பிட்டோம். சரிங்க. 3 வேளையும் பொறுப்பா பூர்த்திக்கான வேலையை செய்யணும். வேலையை முடிச்சுட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வந்துடணும். இந்த பாரு, என் பையனுக்கு நல்லது நடக்கணும், அதுல எந்த குறையும் வந்துடக்கூடாது. அப்படி இல்லைன்னு வச்சுக்க, அப்புறம் தொலைச்சு போடுவேன். தொலைச்சு. சரிங்க. பூசாரி ஐயா, இனிமே நீங்க எதுக்கு கவலைப்பட வேண்டாம். கோயில் சுத்தமா இருக்கும். கூட்டி பெருக்கி கழுவி சுத்தமா வச்சுக்க சொல்றேன். தர்மகர்த்தா விட்டு பொண்ணு எல்லாம் நினைக்காதீங்க. என்ன வேலையா இருந்தாலும் இவளை செய்ய சொல்லுங்க. சரியா? சரிங்க ஐயா. ஆ, அப்போ நான் கிளம்புறேங்க ஐயா. சரி, வரேங்க ஐயா. போயிட்டு வாங்க.